லைகா மற்றும் ரெட் ஜெயண்ட் மூவிஸ் தயாரிப்பில் பிரம்மாண்ட இயக்குநர் சங்கர் இயக்கத்தில் உலகநாயகன் கமல்ஹாசன் நடித்த இந்தியன் 2 உங்கள் அபிமான திரையரங்குகளில். திரு கோட்டீஸ்வரன் அவர்கள்ட்ட இந்த இவிஎம் மிஷின் பற்றின குற்றச்சாட்டுகள் இந்த தேர்தலுக்கு நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பாக முன்வைக்கப்பட்டது. அப்போவே ஏறக்குறைய கிளாரிட்டி தேர்தல் முடிவுகளை அறிவிப்பதில் கொஞ்சம் தாமதம் இருந்தாலும் கூட கிளாரிட்டியை கொடுத்துட்டோம் அப்படின்னு தேர்தல் ஆணையம் சொன்னது. இப்போ இந்த தாமதத்தை அதோட தான் சேர்க்கணுமா? கொடுக்குற முடிவை கிளாரிட்டியாக கொடுத்துருவோம், நாளைக்கு எந்த ஒரு டிஸ்பியூட்டும் வரக்கூடாது அப்படின்னு பார்க்குறாங்களா? இல்லை, தேர்தல் ஆணையத்தோட அந்த நல்ல மதிப்பெண், அவங்களோட அந்த நன்னடத்தை என்பது மொத்தமாக கேள்விக்குறியாக தான் இருக்குது. சமீபத்தில் நடந்த அந்த எலெக்ஷன் கமிஷனோட அந்த நாடாளுமன்ற தேர்தல் எடுத்துக்கிட்டனாலும் சரி, 3%, 2.5% போய் 5%, 10%லாம் வித்தியாசம் இருந்தது. இது இப்போ மேலை நாடுகளாக இருந்தால் இது ஒரு பெரிய ஒரு பேசுபொருளாக இருக்கும், ஒரு பெரிய சர்ச்சையாக இருக்கும். அது ஏதோ இந்திய திருநாட்டில் அதை யாரும் பெருசாக பேசவில்லை. இப்போ இது 30 கேண்டிடேட் இருக்காங்க அப்படின்னும் பொழுது ஒரு இடைத்தேர்தலுக்கு என்ன நம்பர் ஆஃப் ஸ்டாஃப் போடணுமோ அந்த ஸ்டாஃப் தான் போட்டிருக்காங்க. அதாவது கவுண்டிங்கில் கிட்டத்தட்ட 150 160 பேர் போட்டிருக்காங்க. போலீஸ்க்கு எப்பயுமே ரெகுலராக அந்த 3 tier செக்யூரிட்டி என்னமோ போடணுமோ அதுதான் போட்டிருக்காங்க. இப்போ இங்கே என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இது அந்த அல்காரிதம், அதாவது 30 நம்பர் போகிறவரெலாம் என்ட்ரி போடணும் அப்படின்னும் போது இங்கே இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டேபிள் போட்டு இன்னும் கொஞ்சம் பண்ணலாம் அப்படின்ற அந்த எக்ஸ்ப்ளோரேஷன் இருக்கு இல்லையா? எது ஒரு வாக்கு சீட்டு அதை மெஷின் எண்றதுக்கு தாமதம் ஆகுதுன்னா அதை சீக்கிரம் முடிக்கிறதுக்கு உண்டான அந்த முயற்சி எந்த ஒரு மாவட்ட நிர்வாகமும் எடுக்கிறது கிடையாது. இப்போ நம்ம ஆர்கே நகரில் பார்த்துருந்தோம். ஆர்கே நகர்லேயும் கிட்டத்தட்ட இதே மாதிரி தான் ஒரு பிரச்சனையாச்சு. பட் ஆர்கே நகரில் என்ன பிரச்சனைனா, இடைத்தேர்தலில் ஒரு எதிர்கட்சி ஜெயிச்சதுனால அங்கே பிரச்சனை இருந்தது, ஒரு கலாட்டா வர மாதிரி இருந்தது, ஒரு சில சூழ்நிலை இருந்தது. அப்பொழுது செந்தில் பாலாஜி அவர்கள் போன்றவர்கள்லாம் அமமுகவில் இருந்தாங்க. அப்போ ஒரு டென்ஷனான ஒரு பதற்றமான சூழ்நிலை இருந்து தாமதமாச்சு. எனக்கு தெரிஞ்சு காலையிலேருந்து எந்த பதட்டமும் இல்லை. ஒரு 2 மணி நேரம் ஆகி ஒரு 3 மணி நேரம் ஆகுதுன்னா அதுதான் நம்மளோட அங்கே செய்தியாளர் கரெக்டாக சொல்கிறார். அப்போ இதுதான் வேலைன்றது நல்லா தெரியும். அப்போ உங்களுக்கு மேபி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டேபிள் போடுறதுக்கோ, ஏன்னா 30 வேட்பாளர்ன்றது இது புதுசாக தெரியாது. 30 வேட்பாளர் ஆல்ரெடி இருக்கிறாங்கன்றது ஒரு 20 நாளைக்கு முன்னாடியே தெரியும். அப்படி இருக்கும்போது மேபி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டேபிள்ஸ் போடலாம். இல்லைனா அந்த கால்குலேட் பண்ணுறதுக்கு, கம்ப்யூட்டிங் பண்ணுறதுக்கு இன்னும் கொஞ்சம் ஆட்களை போடுறது. அதாவது இவிஎம் ரன் பண்ணுற டைம் ஒன்று, அதுக்கப்புறம் அதை டேட்டா ஷீட்டில் என்ட்ரி போட்டு அதுக்கப்புறம் போயிட்டு உங்களுக்கு போர்டில் எழுதணும். இவிஎம் உடைய மெயின் இதே 11-12 மணிக்கெல்லாம் ரிசல்ட்டை சொல்லிடுறதா, அது நைட் வரைக்கும் போகணும். அப்புறம் எதுக்கு இவிஎம்? அதாவது இவங்களுக்கு என்னன்னா, அந்த மெத்தன போக்கு இருக்கு பாருங்க, அந்த அதிகார மையத்தில் இருக்கவங்களோட அந்த மெத்தன போக்கு அது மாறணும். அது அங்கே தேர்தல் ஆணையத்துக்கே அவங்களே ஆளுகின்ற அரசு எதனா ஒரு கோரிக்கை வைத்ததுன்னா அதற்கு செவிசாய்க்கிறார்கள். இப்போ சாமானியர்கள் தீர்ப்பு தெரிஞ்சுக்கணும், இல்லை அந்த தேர்தல் ஒரு 11:30, 12:30, 1 o'clockலாம் முடியும் அப்படின்ற மாதிரி அந்த ஒரு சூழ்நிலை பண்ணலாம். அதற்கு இன்றைக்கி டெக்னாலஜி அலோவ் பண்ணுது. ஆனால் இவங்க அதற்கு தயாராக இல்லை. இன்றைக்கி நம்ம டேட்டா சயின்ஸ் பற்றி பேசுகிறோம், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பேசுகிறோம். என்னதான் இவிஎம் இருந்தாலும் அது ஒரு மெஷின். உங்களுக்கு 30 நம்பர் ஒரு டிஸ்பிளே பார்த்திங்கன்னா ஒரு 5 minutes to 10 minutesல ஒரு கவுண்டிங் டீட்டெயில்ஸ் எடுக்கலாம். அதை கவுண்டிங் பண்ணி அதை ஒரு கால்குலேட்டர் ஷீட்டில் போடுறதுக்கு ஒரு 5 நிமிஷம்னா கூட 15 to 20 minutesல ஒரு ரவுண்டு முடிச்சிங்கன்னா 1 ஹவருக்கு மினிமம் 3 ரவுண்ட்ஸ் நீங்கள் ஈஸியாக முடிக்கலாம். அப்போ 2 ஹவர்ஸ்ன்னும் போது 6 ரவுண்டு இல்லை 7 ரவுண்டு போயிருக்கலாம். ஆனால் இவங்க போகிறது கிடையாது. தபால் ஓட்டு தான் கொஞ்சம் நேரம் ஆகும், ஏன்னா அது மேனுவலாக எண்ணணும். அதுவுமே ஒரு 20-25 நிமிஷத்தில் முடிஞ்சிச்சுன்னா அதுக்கப்புறம் ஸ்பீடு எடுக்கணும். ஆனால் இவங்க இப்போ ஒரு ஸ்லோவாக போயிட்டு இருக்கிறது இது என்ன ஆகுனா, தேவையில்லாத ஒரு சர்ச்சைகள், தேவையில்லாத பதட்டம், தேவையில்லாத ஒரு சந்தேகம். அப்போ அந்த கவுண்டிங் பண்ணி போகும்போது ஒரு 5 ஓட்டு 10 ஓட்டு இருக்குன்னும் பொழுது எண்றவங்க ஒரு சைடு எண்ணிட்டு இருக்கணும், அதை டேப்லெட் பண்ணி போடுறவங்க ஒரு சைடு போட்டுக்கிட்டு இருந்தாங்கன்னா பிரச்சனை கிடையாது. பட் இவங்களுக்கு இவர்கள் மீதே அவர்களுக்கு நம்பிக்கை இல்லை. தேர்தல் ஆணையத்தில் அந்த வேலை செய்பவர்களுக்கோ இது தப்பாயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த சுணக்கமான ஒரு போக்கை கடைபிடிக்கிறதா செய்தியாளர் அங்கிருந்து சொல்றாரு. ஓகே, நான் திரு கணேஷ்குமார் அவர்கள்ட்ட வாக்குப்பதிவு எந்திரங்களில் கேள்வி எழுப்புறதுல பாமகவும் அடங்கும். இப்போ ரொம்ப நிதானமாக முடிவுகளை சொல்றதை வரவேற்கிறீங்களா? எப்படி? இல்லை, உண்மையிலே இதுக்கு நாங்களும் ஒரு காரணம்னு கூட சொல்லலாம். ஏன்னா தேர்தல் முடிவுகள் தாமதமாக வர்றதுக்கு, ஏன்னா எங்களுக்கு தேர்தல் ஆணையத்தின் மேலே நம்பிக்கை இல்லை. தேர்தல் நடக்கும்பொழுது 94 புகார்களை ஆதாரப்பூர்வமாக நாங்கள் கொடுத்தோம் கூட எந்த நடவடிக்கையும் எடுக்காமல், ஒரு நடவடிக்கை கூட எந்த நடவடிக்கையும் இல்லை, ஒரு சின்ன துரும்ப கூட இல்லாத சூழ்நிலையில் எங்களுடைய முகவர்களை நாங்கள் அழைத்து பேசும்பொழுது நேற்று நாங்கள் தெளிவாகவே கொடுத்தோம். எலெக்ஷன் கமிஷனுடைய ஹேண்ட் புக்கில் என்ன இருக்குதோ அதை நடைமுறையில் அங்கே நடைமுறைப்படுத்தணும். இப்போ சார் சொல்கிற மாதிரி ஒரு பக்கம் என்னலாம், ஒரு பக்கம் கால்குலேட் பண்ணலாம், அதெல்லாம் விதியே கிடையாது. தேர்தல் கமிஷனுடைய ஹேண்ட்புக் படி சீலை பிரித்து எங்கள் முகவர்களின் முன்னிலையில் அந்த 14 ரவுண்டுக்கான பெட்டிகளையும் கொண்டு ஒவ்வொரு ரவுண்டுலேயும் டேபிள்லையும் வச்சு எடுத்து காமிச்சிட்டு எங்களுடைய முகவருக்கு அதில் சரியாக தெரியவில்லை அப்படின்னா மறுபடியும் காமிக்கணும். 3 முறை காமிக்கலாம். அப்படி காமித்த பிறகு எங்களுடைய ஜெனரல் ஏஜென்ட் அந்த 14 சுற்றுகளில் இருக்கக்கூடியதெல்லாம் எண்ணி கொண்டு அந்த போலிங் ஆஃபீஸர், அதை ரிட்டர்னிங் ஆஃபீஸர் முன்னாடி ஆர்ஓ டேபிளில் வச்சு
மொத்தமாக டேலி பண்ணணும் இந்த சென்ஸ் இண்டிவிஜுவல் ஓட்டு. இப்போ ஒரு சுற்றில் பார்த்தீங்கன்னா சுயேட்சை வேட்பாளர்கள் ஒரு சிறிய நம்பர் ஆஃப் ஓட்ஸ் வாங்கியிருப்பாங்க, அது வேறு எங்கேயும் ட்ரான்ஸ்ஃபர் ஆகாமல், ஏன்னா அதெல்லாம் பார்ப்பதற்கு அங்கே பூத்தில் கூட ஆள் இருக்க மாட்டாங்க. இப்போ பிரதான கட்சிகள் வந்து கவுண்டிங் பூத்தில் வந்து ஆள் வச்சுருப்பாங்க, இந்த சுயேட்சைகள்லாம் பார்த்தீங்கன்னா கவுண்டிங் பூத்தில் ஆள் இருக்க மாட்டாங்க. அதையெல்லாம் சரிபார்த்து எங்களுடைய சீஃப் ஏஜென்ட் கிட்டையும் கையெழுத்து வாங்கி சீல் செய்து அறிவித்த பிறகுதான் அடுத்த சுற்றுக்கான போட்டியை எடுத்துகிட்டு வரணும். இதுதான் வந்து தேர்தல் ஆணையத்தினரின் ஹேண்ட்புக்கில் இருக்கக்கூடிய ஒரு ரூல். அந்த ரூல் படி பார்த்தீங்கன்னா காலதாமதம் ஆக தான் செய்யும், ஆகாமல் இருப்பதெல்லாம் கிடையாது. ஒரு முறையான தேர்தல் என்று வாக்கு எண்ணிக்கை நடைபெறுகிறது என்பதற்கான ஒரு வரவேற்கக்கூடிய ஒன்று அப்படின்னு பார்க்குறேன். இல்லை இருக்கலாம், நாங்கள் வந்து அழுத்தம் கொடுக்கலாம் இல்லையா, எங்களுடைய வேட்பாளர் எங்களுடைய முகவர்கள் உள்ளே உட்காந்து இப்படி செய்யுங்க, ஏன்னா தொடர்ச்சியாக அப்படி செய்யக்கூடிய சூழ்நிலை கிடையாது. ஒரு பொட்டி எண்ணி முடிச்சு வரதுக்குள்ளே அடுத்த பொட்டி வந்து அது கேள்விக்குள்ளாக்குது. இவிஎம்ன்றது ஃபாஸ்ட் ரிசல்ட் தானே. இப்போ நீங்கள் வாக்கு எண்ணிக்கை வந்து அதே முறைப்படி செஞ்சீங்கன்னா உங்களுக்கு அடுத்த நாள் காலையில் வரைக்கும் போகும். இது மாலை வந்து 4 மணி 5 மணிக்குள்ளே கிடைக்கும். அதுக்குன்னு வந்து இவிஎம் வந்துருச்சுன்றதுக்காக 1 மணி நேரம்லாம் ரிசல்ட் அறிவிச்சிட்டு போகிறது, கேல்குலேட்டர் மாதிரி உட்காந்து முடிஞ்சிச்சு நீ ஜெயிச்சிட்டேன்னு போகிறதுக்கான இதெல்லாம் கிடையாது. அதுக்கும் ஒரு ப்ரொசீஜர் தேர்தல் ஆணையம் தான் கொடுத்துருக்காங்க. அந்த தேர்தல் ஆணையத்தின் ப்ரொசீஜரை எப்பவுமே கடைபிடிக்கிறது இல்லை. ஒரு சில தொகுதிகளில் அந்த அதிகாரிகளை பொறுத்து இருக்கும். இதில் வந்து நாங்கள் கொடுக்குற அழுத்தத்தின் காரணமாக அந்த காலதாமதம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா தபால் வாக்குலேயே பார்த்தீங்கன்னா காலையில் ஒரு சில வாக்குவாதங்கள் ஏற்பட்டது. தபால் வாக்குகள்லேயே செல்லாத வாக்குகள் என்று இல்லை, அதிலிருந்து நாங்கள் வந்து தொடர்ச்சியாக கொடுக்குற அழுத்தத்தின் காரணமாக இருக்கலாம் என்று நாங்கள் கணிக்கிறோம். லைகா மற்றும் ரெட் ஜெயண்ட் மூவிஸ் தயாரிப்பில் பிரம்மாண்ட இயக்குனர் சங்கர் இயக்கத்தில் உலகநாயகன் கமல்ஹாசன் நடித்த இந்தியன் 2 உங்கள் அபிமான திரையரங்குகளில்.